அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதர் இன்னருளோடும் வராகி எண்ணெய் இன்னருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவு எதை பற்றியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6/12/2024 வெள்ளிக்கிழமை. ரொம்பவும் அற்புதமான நாளுங்க. அதாவது கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையாகவும் இருக்குது, சஷ்டி திதியும் இருக்குது. அது கூடவே சுக்கிர பகவானுடைய அற்புதமான நம்பரும் இதில் இணைந்து இருக்கக்கூடியது கூடுதல் சிறந்த பலனை கொடுக்கக்கூடியது. ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது. அந்த நாளுக்குரிய நாளில் நம்மளால் என்னென்ன செய்ய முடியுதோ, பரிகாரங்களாக இருக்கலாம், இல்லை பூஜையாக இருக்கலாம், மந்திரமாக இருக்கலாம், எதை நீங்கள் அன்றைய நாளில் சொல்கிறீங்களோ அந்த நாளுக்குள்ள பலன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைத்தே தீரும். அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு நாள்னு கூட இன்றைக்கி சொல்லலாம். அதாவது மகாலட்சுமி தாயாருடைய ஆசீர்வாதமும் சுக்கிர பகவானுடைய ஆசீர்வாதமும் முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதமும் நிறைந்த ஒரு நாளாக இந்த நாள் இருக்குது. இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் தினம் தினம் பணம் உங்களை தேடி வரணும், நல்ல ஒரு பணவரவு ஏற்படணும், நீங்கள் எதை தொட்டாலும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கணும், நல்ல ஒரு லக்ஸரி லைஃப் வாழணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த எளிய பரிகாரத்தை மட்டும் நீங்கள் செய்யுங்க. பூஜை பண்ணணும், விரதம் இருக்கணும் அப்படின்னு எதுவுமே கிடையாதுங்க. இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இதை மட்டும் நீங்கள் செஞ்சுட்டு தூங்கி பாருங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இது பலன் கொடுத்து கொண்டே இருக்கக்கூடியது. இந்த 2024 எப்படி போனதோ தெரியாது, ஆனால் வரக்கூடிய 2025 உங்கள் வாழ்க்கையில் நல்ல நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புதமான பலனை இது உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்கம்மா. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னோடய பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா. நம்ம சேனலில் சொல்கிற நிறைய மந்திரங்கள், மிராக்கல் வேர்ட்ஸு, அதே போல் நம்பர்ஸ் இதெல்லாம் முற்றிலும் உண்மையை சார்ந்த விஷயந்தான். உண்மையை மட்டும்தான் அது உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கொடுக்கும் அப்படின்ற விஷயத்தை தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நம்பிக்கை வச்சு உங்களால் என்ன சொல்ல முடியுதோ, எந்த மந்திரத்தை சொல்ல முடியுதோ, எந்த நம்பரை சொல்ல முடியுதோ அதை நம்பிக்கையோடு சொன்னீங்கன்னா நிச்சயமாக 100% பலனை உங்களுக்கு கொடுத்தே தீரும். ஒரு சகோதரி சக்ஸஸ் ஸ்டோரி சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் அவங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரியை சொல்லியிருக்காங்க. நம்ம வீடியோவுக்கு கீழே கமெண்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகுது அப்படின்றனால தான் நான் சக்ஸஸ் ஸ்டோரி சொல்கிறதில்ல. நிறைய சகோதரிகள் சக்ஸஸ் ஸ்டோரியை சொல்லியிருக்காங்க. அப்போ தான் எங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால இன்றைக்கி அதை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். கூட்டு பிரார்த்தனை பண்ணதின் மூலமாக ஒரு சகோதரியோட மகனுக்கு பார்த்திங்கன்னா நல்ல வேலை கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றியை சொல்லியிருக்காங்க. அடுத்தது இன்னொரு சகோதரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் சொல்கிற எல்லாமே நான் ஃபாலோ பண்ணுறேன், எனக்கு எல்லாமே நல்லது நடக்குது, தேங்க்யூ அக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. கமெண்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். முழுக்க முழுக்க நம்பிக்கையோடு நீங்கள் சொல்லி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான பிரார்த்தனையும் உங்களுடைய வேண்டுதலும் நிறைவேறும். அதே போல் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம்ம கூட்டு பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்கோம். உங்களுடைய பிரார்த்தனை என்னவோ ஒரு பிரார்த்தனையை ஒரே ஒரு வரியில் சொல்லிடுங்கம்மா. நிச்சயம் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை பண்ணுறோம். அதே போல் இன்றைக்கு சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை இன்று இரவுக்குள்ளே நீங்கள் எப்பொழுது வேண்டுமென்றாலும் செய்யலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயாருக்கும் சுக்கிர பகவானுக்கும் உரிய அற்புதமான நாள். இன்றைக்கி டேட்டு பார்த்தீங்கன்னா 6 வெள்ளிக்கிழமை. அதே போல் பார்த்திங்கன்னா 2024 இந்த வருஷத்தோட கடைசியில் 24ன்னு வருது பாருங்கள். அதை கூட்டினாலும் 6 வருது. அதே போல் இன்றைக்கி முருகப்பெருமானுக்கு உகந்த சஷ்டி கார்த்திகை 21, 2 + 1 3. அதே போல் இன்று மாதம் பார்த்திங்கன்னா 12, 1 + 2 3. இந்த 3யும் அந்த 3யும் கூட்டினாலும் 6 வரும். எப்படி பார்த்தாலும் இந்த 6ஓட ஆதிக்கம் இந்த நாளில் இருக்கிறதுனால சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்த நாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த நாளில் இந்த ஒரு தாந்திரிக பரிகாரத்தை தான் நம்ம பண்ண போகிறோம். இன்று உங்களுடைய இடது கையில் உள்ளங்கையில் கட்டவரலுக்கு கீழே இருக்கக்கூடிய சுக்கிரமேட்டில் நான் எப்பொழுதுமே 24 அப்படின்ற நம்பரை எழுதுங்கன்னு சொல்லியிருப்பேன். அதே போல் இன்று கண்டிப்பாக 24 அப்படின்ற நம்பரை எழுதுங்க. அப்படி எழுதிட்டு அந்த நம்பருக்கு கீழே 6 அப்படின்னு ஒரு நம்பரை வரைஞ்சி அதை ஒரு சர்க்கிள், எனர்ஜி சர்க்கிள் போட்டு இன்றைக்கி முழுக்க நீங்கள் உங்கள் கையில் இருக்கிறது போல் பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. க்ரீன் கலர் பெண்ணால் இந்த நம்பரை நீங்கள் எழுதுங்க. இந்த நம்பர் பார்த்திங்கன்னா சுக்கிரம் பலம் மிகுந்த நம்பர்னு சொல்லலாம். இந்த ஒரு எந்திரத்தை நீங்கள் எந்த முறையில் கூட்டினாலும் 6 வரும். எப்படி கூட்டினாலும் 6 அப்படின்ற நம்பர் வரும். இது பார்த்திங்கன்னா பணத்தையும் செல்வத்தையும் காந்தம் போல் ஈர்த்து தரக்கூடிய அற்புதமான ஒரு மிராக்கல் நம்பர்.
இந்த நம்பரை தான் நீங்கள் எழுத போகிறீங்க. அந்த ஒயிட் கலர் பேப்பரில் ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் எப்படி இருக்கோ அதே போல் க்ரீன் கலர் பென்னு இல்லைன்னா மார்க்கர் இல்லைன்னா ஸ்கெட்ச் பென்னால் எழுதுங்க. க்ரீன் கலரில் தான் எழுதணும். ஒரு 10 ரூபா கொடுத்தாது வாங்கி வச்சுக்கோங்க. இப்படி நீங்கள் அந்த பாக்ஸை க்ரீன் கலர் பென்னாலோ இல்லைன்னா ஸ்கெட்சு மார்க்கரால் எழுதிட்டீங்க பாருங்கள். அதுக்கு கீழே தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா உங்களுடைய ரியல் நேம் எழுதிக்கோங்க. அதுக்கு கீழே உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் எழுதிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் தெரியல, உங்களுக்கு மாதம் தெரிஞ்சாலும் மாதத்தை எழுதலாம், வருஷம் தெரிஞ்சாலும் வருஷத்தையும் நீங்கள் எழுதலாம். உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை அந்த பாக்ஸுக்கு கீழே நீங்கள் எழுதிக்கலாம். சப்போஸ் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் மாதம் முழுவதும் இந்த பணம் எனக்கு வந்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஒரு தொகை அந்த அமௌண்ட்டை கூட அதுக்கு கீழே நீங்கள் ஒரு 10,000 20,000 மாதம் எனக்கு வருமானம் வரணும். சும்மா உட்கார்ந்து கொண்டே இருந்தால் வராது. நீங்கள் கடினமாக உழைக்கிறீங்க, அதில் எந்த ஒரு லாபமும் இல்லாமல் இருக்குது. எங்கேயா வேலை பார்க்குறீங்க, அதில் நல்ல இன்க்ரிமெண்ட் வேணும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, அந்த பணம் உங்களை தேடி வரணும் அப்படின்னாலுமே இதை நீங்கள் எழுதலாம். வெளியில் பணம் கொடுத்து ஏமாந்துட்டீங்க, அந்த பணம் உங்களை தேடி வரணும் அப்படின்னாலுமே எழுதலாம். மொத்தத்தில் இது பணத்தை காந்தம் போல் உங்களுக்கு ஈர்த்து தரக்கூடிய சுக்கிர பலம் நிறைந்த ஒரு அற்புதமான ஏஞ்சல் நம்பர். ஏஞ்சல் நம்பர்னால் மிராக்கல் நம்பரு. இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள், இந்த நம்பர் தான். இதே போல் நீங்கள் க்ரீன் கலர் ஸ்கெட்ச் பென்னால் எழுதணும். இப்படி எழுதிட்டீங்க இல்லையா, அந்த பேப்பரை திருப்பி நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு சிம்பிளை நீங்கள் வரையணும். இது பார்த்திங்கன்னா சுக்கிர பகவானுக்குரிய ஒரு குறியீடு. இந்த பர்டிகுலர் நாளில் நீங்கள் வரையும் போது நிச்சயமாக சுக்கிர பகவானுடைய பரிபூரண ஆசீர்வாதம், சுக்கிரனுடைய பார்வை நம் மீது விழுந்தாலே நல்ல ஒரு வாழ்க்கை, ஆடம்பரமான வாழ்க்கை, பணம், பேர், புகழ், அந்தஸ்து இது அனைத்தும் நம்மளை தேடி வரும். அதனால் இந்த நாளை எக்காரணத்தை கொண்டும் தவற விடாமல் இந்த நம்பரை எழுதி அதுக்கு பின்னாடி அந்த பேப்பரை திருப்பி இந்த ஒரு சிம்பிளை அதில் வரைஞ்சிக்கோங்க. க்ரீன் கலர் பென்னால் வரைஞ்சிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள், இதுதான். இதை வரைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அதாவது இந்த ஒரு எந்திரத்தை நீங்கள் வரைஞ்சிட்டிங்க, பின்னாடி சுக்கிர பகவானுக்குரிய குறியீடையும் நீங்கள் அதாவது சிம்பிளையுமே நீங்கள் அதில் வரைஞ்சிட்டிங்க. இதை இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய இடது கையில் வச்சு வலது கையால் மூடி மகாலட்சுமி தாயாரிடமும் சுக்கிர பகவானிடமும் நம்ம குலதெய்வத்திடமும் இஷ்ட தெய்வத்திடமும் மனமாற பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. என்னை தேடி 24 மணி நேரமும் பணம் வர வேண்டும், என்னுடைய பிஸ்னஸ் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆக வேண்டும், நான் செய்கிற தொழில் நல்ல வளர்ச்சி அடைய வேண்டும், நல்ல ஒரு லக்ஸரி லைஃப், பேரு, புகழ், அந்தஸ்து அனைத்தும் என்னை தேடி வரணும், பணத்தை ஈர்க்கும் காந்தமாக நான் மாற வேண்டும். இது போல் நல்ல ஒரு அஃபர்மேஷனை சொல்லி முடித்ததுக்கப்புறம் அந்த பேப்பரை நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் பில்லோ கடியில் வச்சுட்டு நீங்கள் தூங்குங்க. இப்படி தூங்கும்போது நிச்சயம் நல்ல பலனை உங்களுக்கு கொடுத்தே தீரும். இதே போல் ஒரு 2-3 பேப்பரில் நான் சொன்ன இந்த நம்பரு இந்த சிம்பிளை வரைஞ்சி உங்களுடைய பர்ஸ்லேயும் வச்சுக்கலாம், கல்லாப்பேட்டிலையும் வைக்கலாம், பணக்காசு நகைலாம் வைக்கிறீங்க பாருங்கள், அந்த இடத்துலையும் இன்றைய நாளில் வைங்க. இதை நீங்கள் தூக்கி போடணும்லாம் அவசியம் கிடையாது. கொஞ்சம் கிழிஞ்சிட்டு கசங்கிட்டுனா நீங்கள் ஓடுற தண்ணியில் இல்லைன்னா ஏதாவது மரத்துக்கடியில் இருக்கிற மண்ணில் போட்டு மூடி விட்டுடலாம். இதை நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள், நிச்சயம் நல்லதே நடக்கும். நன்றி.